தண்ணி குடிக்கிறதுல நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது, நிறைய கருத்து வேறுபாடுகள் வந்து இருக்குது. சரியா? தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, இந்த ப்ரோக்ராம்னு இல்லை, நார்மலாகவே தண்ணி வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நிறைய குடிக்கணும். அதுவும் இந்த சம்மர் டைம்லாம் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தண்ணி லெவலை வந்து உடம்புல அதிகரிக்கணும். பாடி வந்து டீஹைட்ரேட் வந்து ஆகிக்கிட்டே போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுடைய ப்ரோக்ராமில் எப்படி நீங்கள் தண்ணி குடிக்கணும் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ கிலோ இருக்கீங்களோ அந்த கிலோவுக்கு தகுந்த லெவல்ஸ் ஆஃப் தண்ணியை வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 20 கிலோவுக்கு 1 லிட்டர் தண்ணி வந்து குடிக்கணும். இப்போ நீங்கள் 88 கிலோ இருக்கீங்க அப்படின்னா 4 லிட்டர் தண்ணி வந்து முடிக்கணும். ஒரு 100 கிலோ இருக்கீங்கன்னா 5 லிட்டர் தண்ணி வந்து குடிக்கணும். அதுவும் தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கணுன்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வந்து கடகடன்னு ஃபுல்லாக அடிச்சிடணுமா இல்லை ஆஃப் பாட்டில் குடிச்சிடணுமா, அந்த கான்செப்டே தப்பு. தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக சிப் பண்ணி கொடுக்கணும். ரெகுலர் இன்டர்வல்ல பாருங்க எப்படி குடிக்கிறேன்னு சொல்லி. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிப் பண்ணி ரெகுலர் இன்டர்வல்ல கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். எனக்கு தண்ணி தாகமே எடுக்கலையே, அந்த கான்செப்டும் கிடையாது. பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். காலையிலேருந்து ஈவினிங் வந்து ஒரு 7 மணி வரைக்கும் தண்ணி குடிக்கலாம். அந்த மாதிரி குடிக்கும் போது என்ன ஆகும்னா, உங்கள் உடம்பு முழுக்க இந்த நியூட்ரிஷன் வந்து நீங்கள் கடையில் சாப்பிட்றீங்க இல்லையா, நியூட்ரிஷன் ஃபுட்டு, அது பாடி ஃபுல்லாக வந்து கேரி ஆகிறதுக்கு தண்ணி வந்து மேஜர் ரோலை ப்ளே பண்ணணும். ப்ளஸ் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எடுக்க உடம்புல வந்து பார்த்திங்கன்னா கேலரி வந்து நல்லா வந்து பேர்ன் ஆக ஆரம்பிச்சு ரிசல்ட்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு நான் சொன்ன வந்து பார்த்திங்கன்னா அளவை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உடம்பு டீஹைட்ரேட் ஆக தான் எல்லா பிரச்சனையும் வர்றது. ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைவலி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்ட்னஸ் ஆகுறது, அனிமிக்கு, இது எல்லா ப்ராப்ளத்துக்கும் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, பைல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பின்னி எடுக்கும் நிறைய பேர். இப்போ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எடுக்க உடம்புல இருக்கிற டாக்ஸிக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு வெளியே வரும். ஓகேவா? ஸோ தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய லெவலை வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 7 o'clock கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, விஷ் ஆல் தி வெரி பெஸ்ட்.